வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் சீட் வாங்கித் தருவதாக கூறி 31 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்த பெண்ணை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருந்த பெண்ணை கைது செய்து விசாரித்த போது வெளியான திடுக்கிடும் தகவல் என்ன? சேலத்தில் தந்தை மற்றும் சித்தியை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு மூட்டைகளில் அடைத்து வெவ்வேறு ஏரிகளில் வீசிய மகனை போலீசார் கைது செய்தனர். கொடூரத்தை அரங்கேற்றிவிட்டு குடும்பத்தாரிடம் நாடகமாடிய இளைஞர் சிக்கியது எப்படி? மத்திய பிரதேசத்தில் பேஸ்புக் தோழியை பார்க்க 100 கிலோமீட்டர் தாண்டி சென்ற இளைஞரை பெண்ணின் குடும்பம் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 18 வயது நிரம்பாத சிறுமியின் அழைப்பை ஏற்று நேரில் சென்றவருக்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தில் பெண் ஒருவர் 7 துண்டுகளாக வெட்டப்பட்டு சாக்குப்பையில் அடைத்து கிணற்றில் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் காதலியை கொன்றுவிட்டு உடலை மறைத்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சிக்கியதன் பரபரப்பு பின்னணி என்ன? தொடர்வது சிறிய இடைவேளை. குமரி அருகே காதல் மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வர வந்த மருமகனை மாடியில் இருந்து தலையில் கல்லை போட்டு மாமனார் கொலை செய்துள்ளார். காதல் தம்பதி இடையே ஆன குடும்ப பிரச்சனையில் தந்தை தலையிட்டு மருமகனை கொலை செய்ததன் பின்னணி என்ன? பீகாரில் டாட்டூ கலைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருடைய நண்பர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சக நண்பனை கூடவே இருந்து கொலை செய்ய காரணம் என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. மத்திய பிரதேசத்தில் திருமணம் செய்ய வற்புறுத்தியதால் இளம் பெண் வழக்கறிஞர் ஒருவர் திடீர் என்று மாயமாகிவிட்டதாக நாடகமாடியிருக்கிறார். ஆனால் 12 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் அந்த பெண்ணை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நாடகத்தை அரங்கேற்றிய வழக்கறிஞர் சிக்கியது எப்படி? செய்யவில்லை. கோவையில் முட்டை கொள்முதலில் அதிக லாபம் ஈட்டலாம் என்று கூறி பல லட்சம் மோசடியில் ஈடுபட்ட ராம் சேட் என்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். மோசடி நடந்தது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.